செங்கதிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது செங்கதிரின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மற்றும் ஒரு நிதி மோசடி வழக்கில் ரணில் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆகியோருக்கு எதிராக முறைப்பாடு. மீண்டும் கைது செய்யப்படுவாரா? ரணில் தொடர்ந்தும் தீவிர சிகிச்சை பிரிவில். அவரது உடல்நிலை குறித்து வெளியான புதிய அப்டேட். திடீரென மூடப்பட உள்ள பாடசாலைகள். பல தரப்பினரும் எதிர்ப்பு. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வரைவதற்கான பணிகள் செப்டம்பரில் நிறைவு. வெளியான அறிவிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 9 மனித எலும்புக்கூடுகள் மீட்பு. தொடரும் தமிழர்களின் அவலம். யாழில் ஒரே நேரத்தில் 108 யோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்த சிங்கப்பூர் தம்பதி. பலரும் வாழ்த்து. ஸ்மார்ட் போன் பயன்பாட்டை ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்திற்கு மட்டுப்படுத்த யோசனை. நிறைவேற உள்ள புதிய சட்டம். வெளிநாடு ஒன்றில் அதிரடி காட்டிய இலங்கை போலீசார். சினிமா பாணியில் சிக்கிய குற்றவாளிகள் கும்பல். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனி விரிவான செய்திகள். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வரைவதற்காக அமைச்சரவையின் ஒப்புதலின் கீழ் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பணிகள் செப்டம்பரில் நிறைவடையும் என குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசலகுலரத்ன தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் வரைவு மசோதாவில் செய்யப்பட்ட திருத்தங்கள் தற்போது 2வது முறையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1979ஆம் ஆண்டு 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதற்கான புதிய சட்டத்தை வரைவதற்கு அமைச்சரவையின் ஒப்புதலின் பேரில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஒரு நிபுணர் குழுவை நியமித்தார். மேலும் புதிய மசோதாவை அறிமுகப்படுத்துவது நவீன உலகளாவிய பயங்கரவாத சவால்களை நிவர்த்தி செய்வதையும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தனிநபர்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதையும் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரநிலைகளுக்கு இணங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை 177 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் 164 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 36வது நாளாக யாழ் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அகழ்வு பணி தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வரும் முதலாவதாக அடையாளப்படுத்தப்பட்ட இடத்திலே 9 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 164 எலும்பு தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன. 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட அனைத்து பாடசாலைகளையும் ஒரே தடவையில் மூடுவதற்கு கல்வி அமைச்சு எத்தகைய நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் ஒவ்வொரு பாடசாலையின் சூழ்நிலைகளின் அடிப்படையில் தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நலக கலுவேவா தெரிவித்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு கல்வி வலயத்திலும் உள்ள பாடசாலைகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் ஏற்கனவே நடந்து வருவதாகவும் ஒரு குறிப்பிட்ட பாடசாலைகளை பராமரிக்கும் போது மட்டுமே மூடுவதற்கான பரிசீலனை மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள 10,194 பாடசாலைகளில் மொத்தம் 1,486 பாடசாலைகளில் 50க்கும் குறைவான மாணவர்கள் மட்டுமே பயில்வதாக சமீபத்தில் தெரிவிக்கப்பட்டது. வடமாகாணத்தில் இதுபோன்ற பாடசாலைகள் 275 உள்ளன. அதைத் தொடர்ந்து மத்திய மாகாணத்தில் 240, சப்ரகமுவ மாகாணத்தில் 230, ஊவா மாகாணத்தில் 158, கிழக்கு மாகாணத்தில் 141, வடமேற்கு மாகாணத்தில் 133, தெற்கு மாகாணத்தில் 125, வடமத்திய மாகாணத்தில் 111 மற்றும் மேற்கு மாகாணத்தில் 73 பாடசாலைகள் காணப்படுகின்றன. குறைந்த மாணவர் சேர்க்கையுள்ள பாடசாலைகளை மூடிவிட்டு அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கிடையில் இலங்கை அதிபர்கள் சங்கம் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மாணவர்களை அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு மாற்றுவது நகர்ப்புற வகுப்பறைகளில் நெரிசலை அதிகரிக்கும் என்று எச்சரித்துள்ளது.
முன்னாள் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க ஆகிய இரு அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் குற்றங்களை விசாரிப்பதற்கான ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இணைந்து 1.7 பில்லியன் பெறுமதியான 1000 ஸ்மார்ட் பலகைகள் மற்றும் அதற்கு தேவையான உபகரணங்களை கொள்வனவு செய்தலில் வெளிப்படைத்தன்மையற்றதால் இவை தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அத்தியட்சகர் நாயகம் பந்துல ஏரத் மேற்கொண்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த அரசின் தொழில்நுட்ப அமைச்சும் கல்வி அமைச்சும் இணைந்து ஸ்மார்ட் வகுப்பறை அமைப்பதற்காக ஸ்மார்ட் போர்ட், UPS, மடிக்கணனி ஆகியவற்றை கொள்வனவு செய்வதற்காக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் நிதியத்தில் குறித்த பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. கொள்வனவிற்கான முழு தொகை வரிகள் இல்லாமல் 1.4 பில்லியன் ரூபாவாகும். ஆனால் இதுவரை அது தொடர்பில் 1.7 பில்லியன் செலவழிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றும் 700 மில்லியன் ரூபாய் வரிகள் இல்லாமல் சேவை கட்டணமாக செலுத்த வேண்டியுள்ளது என தெரிய வருகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இன்னும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகின்றது. வைத்தியசாலையில் இருந்து அவர் எப்போது வெளியேறுவார் என்பது குறித்து வைத்தியர்கள் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டக்குழு அவருக்கு பிணை வழங்குவதற்கு ஆதரவாக பல சிறப்பு உண்மைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. வழக்கு விசாரணையின் போது ரணிலின் அனைத்து மருத்துவ அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட்டன. இதற்கிடையே நேற்று தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் கலாநிதி ருக்ஷான் பெல்லன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறப்பு வைத்தியர்களின் பரிந்துரைத்தபடி சுமார் 2 நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டியிருக்கும் என்று கூறியுள்ளார். கெஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட குற்றவாளிகளை பிடிக்க இந்தோனேஷியாவில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையின் போது அந்த கும்பல் இந்தோனேஷியாவை விட்டு வெளியேற தயாராகி வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்கள் 3 இடங்களில் தங்கியிருந்து படகில் ஏறி இந்தோனேஷியாவை விட்டு வெளியேற தயாராகி வந்ததாகவும் அவர்கள் 3 இடங்களில் தங்கியிருந்து நேற்று மதியம் 1 மணியளவில் தங்கள் தங்குமிடங்களை விட்டு வெளியேறி ஒரே இடத்தில் கூடியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கமாண்டோ செலிந்த பானாந்துறை நிலங்க மற்றும் டெம்பிலி லக்கிரு ஆகியோர் ஒரே இடத்தில் இருந்தனர். அவர்கள் தங்கள் தங்குமிடத்திலிருந்து ஒரு சிற்றுந்தில் ஏறி ஜகார்த்தாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றிருந்தனர். பெக்கோ சமன் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் அந்த இடத்திற்கு சென்றதாக கூறப்படுகின்றது. ஹெகல் பத்ர பத்மேவும் அங்கு அவர்களுடன் சேர்ந்தார். அவர்கள் தங்குமிடங்களை மாற்றிய பின்னர் பாதுகாப்பு கேமராக்கள் மற்றும் தொலைபேசி இணைப்புகளை பகுப்பாய்வு செய்து அந்த கும்பலை கைது செய்வதற்கு சுமார் 2 மணி நேரமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெஹல் பத்ர பத்மே நீண்ட காலமாக இந்தோனேஷியாவில் இருப்பதாகவும் மற்ற சந்தேக நபர்கள் சமீபத்தில் இந்தோனேஷியாவிற்கு வந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் இந்தோனேஷியாவை மையமாக கொண்டு தாய்லாந்து, மலேசியா, துபாய், அபுதாபி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளுக்கு இடையே நிலம் மற்றும் நீர்வழிகளூடாக அவர்கள் பயணம் செய்து வந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதேவேளை இந்தோனேஷிய போலீசாரின் உதவியுடன் இந்த குற்றவாளிகள் இன்று நாட்டிற்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதான கந்தன் என சிறப்பிக்கப்படும் யாழ்ப்பாணம் தொண்டமனாறு செல்வச்சன்னதியில் வறுமையில் உள்ள திருமணமாகாத 108 யோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக சிங்கப்பூர் தம்பதி ஒருவர் முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் திருமண வயதை எட்டியும் பொருளாதார நிலைமை காரணமாக திருமணம் செய்ய முடியாத நிலையில் உள்ள 108 யோடிகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாக வர்த்தக சங்க தலைவர் தெரிவித்திருந்தார். இதற்கமைய சிங்கப்பூரை வதிவிடமாக கொண்ட தம்பதியினர் நிதி உதவியில் 108 யோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. தாலி, கூரை சேலை மற்றும் திருமணத்திற்கான இதர செலவுகளுக்கும் பணம் வழங்கப்பட்டு 108 தம்பதிகளுக்கும் செல்வச்சன்னதி ஆலயத்தில் இன்று திருமணம் நடத்தி வைக்கப்பட்டுள்ளது. திருமணம் இடம்பெறவுள்ள 108 தம்பதியினரையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள 15 பிரதேச செயலகங்களில் ஊடாகவே தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் மத்திய பகுதியில் உள்ள ஒரு நகர நிர்வாகம் அங்கு வசிக்கும் சுமார் 69,000 குடியிருப்பாளர்களுக்கும் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டை ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்திற்கு மட்டுப்படுத்த யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளது.
சாதன அடிமையாதலிலிருந்து மீள்வதற்கான திட்டமாக இது கருதப்படுகின்றது. அத்துடன் நேரத்தை சிறந்த விடயங்களில் செலவிடுவதை ஊக்குவிப்பதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். ஜப்பானில் முதன்முறையாக செயற்படுத்தப்படவுள்ள இந்த திட்டம் இந்த வார ஆரம்பத்தில் டோயாக் நகராட்சி நிர்வாகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் தற்போது அதன் உறுப்பினர்களால் விவாதிக்கப்படுகிறது. சட்டம் இயற்றுபவர்கள் ஒப்புதல் அளித்தால் அக்டோபரில் இந்த விதி நிறைவேற்றப்படும். எனினும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் விதியை மீறுவோருக்கு எந்த அபராதமும் விதிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி 2 மணி நேரம் மாத்திரமே குறித்த நகரத்தின் பொதுமக்கள் தமது கைத்தொலைபேசிகளை பயன்படுத்துவர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இன்றிரவு எதிர்பாருங்கள். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.